மக்களுக்கும் நாட்டிற்கும் நன்மை பயக்கும் விதத்தில் அரசாங்கத்தின் வரி கொள்கையினை எளிமைப்படுத்தும் முறைமை பற்றி பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள். வெட் அதிகரிப்பு இல்லை, ஒன்லி வெட் அதிகரிப்பு ஃபைனான்சியல் சர்வீசஸ்க்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. அது கூட அதிகரிப்பு இல்லை. ரெண்டு டேக்ஸை ஒன்றாக merge பண்ணி ஒரு கூரையின் வெட் என்ற முறையில் அறவிடுகின்றார்கள். ஆகவே ஒருவரும் கவலைப்பட வேண்டாம், வெட் வரி 18% இருக்க போகின்றது. ஆகவே வெட் வரியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றே நான் கருதுகின்றேன். அரசாங்கம் வரியை அதிகரிக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு சாதாரண மக்கள் பார்ப்பார்கள் விலையேற்றம் ஏற்பட போகின்றது. உண்மையாகவே நாங்கள் அது உன்னிப்பாக கவனித்தால் வெட்டின் மூலமாக பெரிய மாற்றம் வர முடியாது என்று சொன்னால் வெட்டில் பெர்சன்டேஜில் 18% தான் இருக்க போன்றது. ஆகவே அந்த வெட் அமைப்பு ஆனால் என்ன வரப்போகுது, நிதி நிறுவனங்களுக்கு செய்ய முடியாது. அதை மக்கள் தெரிந்திருத்தல் வேண்டும். நிதி நிறுவனங்களோ அல்லது வங்கிகளோ இந்த டேக்ஸ் பாஸ் த்ரூ மெக்கானிசமை தமது வாடிக்கையாளரிடம் கஸ்டமர்ஸிடம் மாற்ற முடியாது. அந்த தன்மையை இருப்பதனால் இந்த டேக்ஸ் பாஸ் த்ரூ என்பது வெட் 20% அதிகரிப்பாக இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்காது. அவர்கள் வங்கிகளும் நிதி நிறுவனமும் தமது கையால் தான் இதை செலுத்த போகின்றார்கள். ஆகவே இந்த டேக்ஸ் பாஸ் த்ரூ என்ற மெக்கானிசம் மூலமாக அவர்கள் வாடிக்கையாளரிடம் அற முடியாது என்று நான் கருதுகின்றேன். வெட்டை கஸ்டமரிடம் சார்ஜ் பண்ண முடியாத ஒரு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கின்றது. இந்த நிதி நிறுவனங்களோ வங்கிகளோ அவர்கள் வேல்யூ அடிஷன் என்ற ஒரு டெபினிஷனின் கீழ் தான் இந்த வெட்டை பே பண்ண போகின்றார். நாங்கள் இன்று விடையும் விளை நிகழ்ச்சியூடாக தேசிய வானொலி தேசிய ஒலிபரப்பாளர் ரீதியிலே விளக்கங்களை பெற்றுத் தருவதற்காக நாங்கள் இணைத்துக் கொள்வது AGS சுவாமிநாதன் சர்மா, பட்டய கணக்காளர், வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர். வணக்கம் திரு AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே. வணக்கம். உங்களுக்கு நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அப்படி சுகமா இருக்கீங்களா? மிக நலமாக இருக்கிறோம் உங்களை போல சுவாமிநாதன் சர்மா அவர்களே. முதலில் இந்த 2026 வெட் திருத்தம், உண்மையில் இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஆமாம், நீங்கள் ஆரம்பத்தில் சிறந்த ஒரு துவக்கத்தை கொடுத்து விட்டீர்கள். ஆகவே சுலபமாக இருக்க போகின்றது. உண்மையிலேயே அதாவது வெட் என்பது இப்போது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு டேக்ஸாக வந்துள்ள அதே உண்மையாகவே ஒரு வெற்றி என்றே சொல்ல வேண்டும். ஆகவே மக்கள் இந்த டேக்ஸை ஏற்றுக்கொண்டு வருகின்ற மனப்பான்மையை நான் காணக்கூடியதாக இருக்குது. ஆகவே இந்த தருணத்தில் சரியான தகவல்கள் போய் சேர வேண்டிய நோக்கத்திற்காக இந்த நேர்காணலை வழங்குகின்றோம். ஆகவே இந்த வெட் சிறந்த மாற்றங்கள் வரப்போகின்றது. அந்த மாற்றங்கள் அதாவது வெட் பேஸை வரி அடிப்படை விரிவுபடுத்தி, அதாவது வெட் பேஸை விரிவுபடுத்துகின்றார்கள். அது மிக முக்கியம். என்று சொன்னால் சிலர் தான் இந்த வெட் வரி அமைப்புக்குள் வெட் நெட் என்று சொல்லுவோம், வெட் நெட்டுக்குள் வருகின்றார்கள். பலர் அதில் வர இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஒரு டேக்ஸை அறவிடுவதில் எல்லோரும் ஒரு கட்டமைப்புக்குள் வந்தால்தான் அந்த வரி அமைப்பில் இருந்து வரி டெபினிஷன் மூலமாக வரியின் நோக்கம் அடையக்கூடியதாக இருக்கும். இல்லாவிடத்து ஏதோ ஒரு வகையில் தப்பித்து பிழைத்துக் கொண்டிருக்கக்கூடியதாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக அரசாங்கம் பல காலமாக சிந்திச்சு திட்டங்களை அமைத்து இந்த டாக்ஸ் பேஸை விரிவுபடுத்துகின்றது. மிகவும் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்கது. ஏன் வரவேற்கத்தக்கது என்று சொன்னால், ஏற்கனவே வெட் வரியையும் பல வரிகளையும் செலுத்துவர்களுடைய பேர்டன் என்று சொல்லுவோம், பார சுமை குறைய போகின்றது. ஏன் என்று சொன்னால் எல்லோரும் அந்த வெட் அமைப்புக்குள் வரப்போகின்ற அமைப்பு வரப்போகின்றது. அது மாத்திரமல்லாது அவ்வாறு வரி என்று சொன்னால் அது அரசாங்கத்தினுடைய வருமானமாக இருக்க போன்றது. ஆகவே அரசாங்கத்தினுடைய வருமானம் கூடும் பொழுது அரசாங்கத்தினுடைய வருமானம் நிலையானதாக மாறப்போகின்றது. அதன் மூலமாக அரசாங்கத்தின் மூலம் பெறப்படுகின்ற சேவைகள், அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்படுகின்ற சேவைகள் மிகவும் சாதுரியமாகவும் மிகவும் ஒரு முழுமைத்தன்மை உடையதாகவும் இனி இருக்க போகின்றது. ஏனென்று சொன்னால் அரசாங்கம் போதிய வருமானம் உள்ளூர் வரி மூலமாகவே பெற்றுக்கொண்டு முடியுமானால் வெளிநாட்டு கடன் சுமையை குறைக்கலாம். அதன் மூலமாக டாலர் திருப்பி செலுத்த வேண்டிய தன்மை ஏற்படாது. அது கடனை திருப்பி செலுத்துவதற்கு இன்னொரு கடனை பெற வேண்டி வராது. ஆகவே மக்களிடம் இருந்தே அறவரக்கூடிய வரிகளை அறவிட்டு அதன் மூலமாக இந்த செயற்பாட்டின் ஒரு உருவாக்கம் தான் இந்த வெட்டில் ஒரு மாற்றம் வருகின்றது. அந்த மாற்றமும் 1 ஜூலை 2026 தான் வரப்போகின்றது. ஆகவே இன்னும் எங்களுக்கு டைம் இருக்கின்றது. ஆகவே
நாங்கள் அனைவரும் அதாவது சட்டங்களை தெரிந்திருத்து யார் யார் அந்த அமைப்புக்குள் கட்டமைப்புக்குள் திருத்த அமைப்புக்குள் வரப்போகின்றார்களோ அனைவரும் தங்களை பதிவு செய்து இதன் மூலமாக அந்த வரி விரிவாக்கத்தில் நாமும் உள்வர போகின்றோம் என்று சொன்னால் நாமும் வியாபாரம் செய்வர்களாக இருக்கலாம் அல்லது தனி வியாபாரமாக இருக்கலாம், பங்குடைமையாக இருக்கலாம் அல்லது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்கலாம், அனைவரும் தங்களை பதிவு செய்து இந்த வரி கட்டமைப்புகள் கட்டாயம் வர வேண்டும் என்ற சட்ட அமுலாக்கம் கெசட் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. ஆகவே வரி பேஸ் விரிவாக்கப்பட்டுள்ளது. அதே நம் அரசனுடைய வருமானம் அதிகரிக்கப் போகின்றது. அரசனுடைய சேவைகளும் நாங்கள் கூடுதலாக பெறக்கூடிய தன்மை இதன் மூலம் உருவாகின்றது என்றே நான் கருதுகின்றேன். அதே போன்று இந்த VAT மற்றும் SSCL இந்த இரண்டினுடைய மெர்ஜ் இணைப்பு இது உண்மையிலே நிதி சேவைகளில் என்று குறிப்பிடப்படுகிறது, வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் என்று. அதை தெளிவுபடுத்துவதோடு இந்த இணைப்பு இந்த மெர்ஜ் இந்த ஒன்றிணைப்பு VAT மற்றும் SSCL அது என்ன மாற்றத்தை உருவாக்கும் என்று கருதுகிறீர்கள் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே? ஆமாம், கடந்த ஒரு 3-4 நாட்களாகவே எல்லோரையும் குழப்ப நிலைமைக்கு தள்ளப்பட்டது இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக ஒரு பிழையான கருத்தென்றே நான் கருதுகின்றேன். ஏன் பிழை என்று சொன்னால் அந்த வெட் அதிகரிக்கின்றது 20.5 என்ற ஒரு மக்களுக்கு போய் சேர்ந்து கொண்டு இருக்கின்றது. உண்மையிலே அது 20.5 தான் அந்த புதிய வரி வரப்போகின்றது ஃபைனான்சியல் சர்வீஸ்க்கு மாத்திரம். ஆனால் அதனுடைய உண்மையாகவே அது நாங்கள் ரெண்டு விதம் இருக்கு. ஒன்றை பாசிட்டிவாக இருக்கின்றது, ஒன்றை எப்பவுமே நெகட்டிவாக இருக்கின்றது. நாம் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு இணைந்து செயற்படுவதற்காக தான் நமது அரசாங்கத்தின் கொள்கைகளையும் எமது தனி இலக்குகளையும் அடைய முடியும். ஆகவே நாங்கள் இந்த கொள்கைகளை மக்களுக்கு தெரிவிக்கும் பொழுது, அதாவது வரி ஆலோசகராகவும் பட்டய கணக்கராகவும் அதனுடைய முழுமைத்துவத்தை விளங்கப்படுத்த வேண்டும் நோக்கமாக நான் இதை தருகின்றேன். ஏனென்று சொன்னால் சாதாரணமாக இலங்கையில் வெட் என்பது 18% இருக்கின்றது. எல்லோருமே நாங்கள் வியாபாரம் செய்பவர்கள் அனைவருமே இறக்குமதி செய்பவர்கள் மற்றும் அனைவருமே வெட் வரியை 18% கட்டிக்கொண்டு வருகின்றோம் என்ற வரையும். ஆனால் வங்கிக்கு அதாவது ஃபைனான்சியல் சர்வீஸுக்கு இதுவரை காலமும் அந்த 18% இல்லாமல் 15% குறைத்து அறவிடப்பட்டு வருகின்றது. அதை மக்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மாற்றம் வரப்போகின்றது 1 ஜூலையிலிருந்து. அதுவரை காலமும் அந்த வங்கிகளுக்கு குறைந்த வெட் விகிதத்தை தான் அவர்கள் பே பண்ணிக்கொண்டு வருகின்றார்கள். அதாவது 18% மற்ற வியாபார நிறுவனங்கள் பே பண்ணும் பொழுது வெட் வரியை இவர்கள் வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் 15% அதாவது 3% குறைந்த அளவில் தான் இன்று வரையும் பே பண்ணிக்கொண்டு வருகிறார்கள். அந்த வெட் வரியை செலுத்தி வருகின்றார்கள். ஆகவே உண்மையாகவே அவர்கள் செலுத்த வேண்டிய வெட் அளவு 18. அது மாத்திரமல்லாமல் வங்கி போன்ற சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு SSCL சோசியல் செக்யூரிட்டி கண்ட்ரிபியூஷன் லிவி SSCL சமூக பாதுகாப்பு அறவீட்டு தொகை என்று சொல்லுவோம். அது சர்வீஸ் செக்டருக்கு 2.5 இருக்கின்றது. ஆகவே உண்மையாகவே அவர்கள் 2.5 அதை செலுத்தி வருகின்றனர். ஆகவே நாம் பார்க்க வேண்டும், உண்மையாக வெட் 18 இருக்க வேண்டும். ஆகவே SSCL எவ்வளவா இருக்க வேண்டும்? 2.5. ரெண்டையும் கூட்டினால் 20.5. ஆகவே இந்த 20.5 தான் இப்பொழுது 1 ஜூலையிலிருந்து அறவிடப்பட போகின்றது. இதிலே சுவாமிநாதன் சர்மா அவர்களே குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். இப்ப 1ஆம் தேதியிலிருந்து அமலாகின்ற விடயம் நிற்க தற்போது இதுவரை காலமும் நீங்கள் குறிப்பிட்டது போன்று வங்கிக்கான வேல்யூ ஆடட் டாக்ஸ் என்பது 15% செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று தற்போது இந்த சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி தனியாக செலுத்துகின்ற வரி 2.5 என்று சொன்னால் இப்போ தற்போது 17.5 தான் இவர்கள் செலுத்தி வருகிறார்களா? ஆமா, உண்மையாகவே அவர்கள் குறைந்த அளவில் தான் செலுத்தி வருகின்றனர். சாதாரண பொதுமக்களோ இல்லாவிட்டால் வியாபார நடவடிக்கைகளிலோ ஈடுபடுகின்ற ஒருவரோ பொதுமகனோ இந்த வெட் வரிக்கு உள்ளாகின்ற பொழுது 18% நாங்கள் செலுத்துகிறோம். ஆனால் இதுவரை வங்கிகள் செலுத்துகின்ற வெட் வரியானது 15, 2.5 தான் இந்த சமூக பாதுகாப்பு குறித்ததான வரி. எனவே 17.5 அதாவது 18% என்கின்ற சாதாரண பொதுமக்கள் செலுத்துகின்ற வெட் வரி விதத்திலும் பார்க்க இரண்டையும் கூட்டினால் கூட 18%
17.5 தான் இதுவரை செலுத்தி வருகிறார்கள் என்பதுதான் அந்த தெளிவு. அப்படித்தானே? உண்மை சரியா சொன்னீங்க. ஏனென்று சொன்ன இந்த விளக்கத்தை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இதுவரை காலமும் அரசாங்கம் விட்டுக் கொடுத்துள்ளது. ஏனென்று சொன்னால் இந்த மாற்றங்கள் IMF கையெழுத்து விடும் பொழுது IF ஒரு 2 வருஷத்துக்கு முதலே இது வர வேண்டிய மாற்றத்தை இந்த அரசாங்கம் ஜனாதிபதி நிதியமைச்சர் என்ற முறையில் ஓரளவு தள்ளி இந்த வரை ஜூலை வரையும் இழுத்துக்கொண்டு வந்திருக்கிறாரே நான் கருதுகிறேன். இந்த சுமையை ஓரளவு தவிர்த்துள்ளார். ஆகவே உண்மையாகவே அவர்களுக்கு வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் வெட் பேஸ் ஒரே பெர்சன்டேஜ் என்று சொன்னால் 18ஆகத்தான் இருந்திருக்க வேண்டும். இதுவரை காலமும் அவர்களுக்கு 15 இருக்கிறது. 3% அவர்கள் குறைவாகத்தான் பே பண்ணி கொண்டு வருகின்றார்கள். உண்மையாகவே நான் நிதியமைச்சராக இருந்தால் சொல்லிவிடுவேன், 3% பே பண்ண சொல்லித்தான் உண்மையாக கேட்க வேண்டிய வெளிநாடுகள் என்று சொன்னால், அபிவிருத்தி நாடுகள் என்று சொன்னால் இந்த 3% நிதி நிறுவனங்களிடம் வங்கிகளிடமிருந்து அறவிடுவார்கள். ஆனால் இலங்கையில் அவ்வாறு இல்லாமல் இந்த 18% வெட்டையும் 2.5 SSCயிலையும் ஒன்றாக இணைக்கின்றார்கள். நீங்கள் சொன்னது போன்று 2ஐயும் 18 + 2.5 சேர்த்தால் 20.5 இனி இலங்கையிலேயே ஒரே முறைமையில் வெட் என்ற முறை என்று சொன்னால் நாங்கள் பார்ப்போம். மிக முக்கியமாக நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் வெட்டை கஸ்டமரிடம் சார்ஜ் பண்ண முடியாத ஒரு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் வங்கியிடமோ அல்லது நிதி நிறுவனங்களோ ஒரு சேவையை பெறும் பொழுது அதனுடைய வாடிக்கையாளரிடம் அதாவது பைபாஸ் பண்ண முடியாத நிலை காரணமாகத்தான் இவ்வளவு காலம் மக்களுக்கு இது தெரியாமல் இருந்தது. இப்பொழுது இந்த சோசியல் மீடியா போன்ற பரப்புரை காரணமாக மக்களுக்கு கொஞ்சம் குழப்பம் அடைந்துள்ளார். ஆகவே இந்த 20.5 மாற்றம் வந்தாலும் இந்த அதிகரிப்பை உண்மையாகவே அதாவது வாடிக்கையாளரிடம் நேரடியாக அதிகரிக்க முடியாது. நோமலாக நாங்கள் வியாபாரம் செய்யும் நிறுவனங்கள் இறக்குமதி செய்கின்ற அல்லது உற்பத்தி செய்கின்ற மேனுஃபேக்சரிங் பிசினஸ் என்று சொன்னால் இந்த அதிகரிப்பை மற்றவர்களிடம் டாக்ஸ் இன்வாய்ஸ் என்ற முறையின் மூலம் கொடுத்து அதன் மூலம் அவர்களுடைய வாடிக்கையாளரிடம் அறவிட்டு இதை பைபாஸ் செய்யக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆனால் இந்த நிதி நிறுவனங்களோ வங்கிகளோ இந்த வெட்டை வாடிக்கையாளரிடம் அறவிட முடியாது. அவர்கள் வேல்யூ அடிஷன் என்ற ஒரு டெபினிஷனின் கீழ் தான் இந்த வெட்டை பே பண்ண போகின்றார். ஆகவே உண்மையாக பார்த்தால் பெரிய தாக்கம் இருக்காது. ஆனால் இந்த மேத்தமெட்டிக்கலா பார்க்கும் பொழுது நீங்கள் சொன்னது போன்று 17.5 20.5 அதிகரிக்க போகின்றது என்ற முறையில் பார்க்கும் பொழுது அதிகரிப்பு வருகின்றது. ஆனால் இவ்வளவு காலமும் அவர்கள் அனுபவித்த ஒரு பெனிஃபிட்டை கணக்கெடுக்கும் பொழுது உண்மையாகவே வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு பெரிய சுமையாக இருக்க மாட்டது. அது மாத்திரமல்லாது எல்லோருக்கும் தெரியும், அந்த இலங்கையிலே வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் சூப்பர்நார்மல் ப்ராஃபிட்டை அடைந்து வருகின்றார்கள். உண்மையாகவே அவர்கள் எவ்வாறு நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் ப்ராஃபிட் அடைகின்றார்கள் என்றால் சாதாரண SME செக்டர்ஸ் மற்றும் மற்ற நிறுவனங்களும் அதிகப்படியான வட்டி வருமானத்தையும் வட்டியை அறவிடுகின்றார்கள். அது மாதிரி வங்கி சேவைகளுக்கான கட்டணங்களை அறவிடுவதன் மூலமாகத்தான் அந்த வருமானத்தை பெறுகின்றனர். ஆகவே அவர்களால் உண்மையாக சூப்பர்நார்மல் ப்ராஃபிட் இருக்கும் காரணத்தினால் அவர்களால் அறவிட முடியும் என்ற தெளிந்த கொள்கை அரசாங்கத்திடம் இருக்கின்றது. ஏனென்றால் கொள்கை அமல்படுத்தும் முன் அரசாங்க அதிகாரிகளும் சரி கொள்கை பகுப்பாளர்களும் துரிதமான ஒரு நடவடிக்கை எடுத்து தெளிந்த ஒரு தீர்மானத்தை தான் எடுப்பார்கள். ஆகவே அவர்களிடம் எந்த வங்கிகள் நாங்கள் பார்க்க முடியும், ஒரு வங்கி கூட இப்பொழுது சட்டத்தில் இயங்கவில்லை. அனைத்து வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் சிறந்த லாபத்தில் தான் இயங்குது. ஆகவே அவர்களால் முடியும் என்ற முறையில் தான் இந்த வெட்டையும் SSCயிலும் ஒன்றாக சேர்த்து உண்மையாக அவர்களுடைய ஒன்றாக சேர்ப்பதால் பல நன்மைகள் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அதை அடுத்த கேள்விகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்க சொன்னது போது இந்த வெட்டையும் SSCயிலுமாக ஒன்றாக இணைத்து ஒரே வெட்டென்ற முறையில் 20.5 அறவிடப்பட போகின்றது. அதுவும் 1 ஜூலையில் இருந்துதான். ஆகவே டெக்னிக்கலாக பார்த்தால் மேத்தமெட்டிக்கலாக பார்த்தால் அதிகரிப்பாக இருந்தாலும் இவ்வளவு காலமும் அவர்கள் அந்த சலுகையை பெற்றுள்ளார்கள் என்றே எனது கருத்தாக அமைகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விடியும்பளை நேயர்களே. இன்றைய விடியும்பளை நிகழ்ச்சியிலே எதிர்வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் அமுலாகின்ற பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகியன கூட்டிணைந்ததான புதிய வரி அறவிடுதல் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு இது பற்றிய விளக்கத்தை இன்று தந்து கொண்டிருப்பவர் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் பட்டய கணக்காளர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது விடியும்பளை. இன்றைய விடியும்பளை நிகழ்ச்சியிலே கலந்து கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பவர் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் பட்டய கணக்காளர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள். சுவாமிநாதன் சர்மா அவர்களே, ஆமாம்,
அதாவது வெட் பதிவு வரம்பு குறைப்பு, வெட் பதிவு வரம்பு குறைப்பு என்று அர்த்தப்படுவது யாது? ஆமாம், ஏனென்று சொன்னால் இந்த வெட் த்ரெஷ்ஹோல்ட் என்று சொல்லுவோம். வெட் வரம்பு என்று சொன்னால் இவ்வளவு காலமும் வெட்டுக்குள் வருகின்ற லிமிட் 60 மில்லியன் ஒரு வருஷத்துக்கு புரள்வு டேர்ன் ஓவர் டேக்ஸபிள் சப்ளை 60 மில்லியனுக்கு அதிகமாக இருந்தால் வெட்டுக்குள் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது. 60 மில்லியன் இந்த 60 மில்லியன் வருடாந்தம், அப்படியா? வருடாந்தம். ஆகவே ஒரு குவார்டர் என்று பார்க்கும் பொழுது 15 மில்லியனாக இருக்க போகின்றது. அதே போன்று இந்த 60 மில்லியன் வருடாந்த புரள்வானது இப்பொழுது 1 ஏப்ரல் இருந்து 36 மில்லியனாக குறைக்க போகின்றது என்று சொன்னால், அந்த 36 என்று சொன்னால் ஒரு நாளால் பிரித்தால் 9 மில்லியன் பெர் குவார்டராக வரப்போகின்றது. 9 மில்லியன் என்று சொன்னால் மாதம் 3 மில்லியன். ஆகவே ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு மேலாக புரள்வை ஏற்படுத்த போகின்ற எந்த நிறுவனங்களும் இந்த வெட் அமைப்புக்குள் வரப்போகின்றது. இதான் இந்த த்ரெஷ்ஹோல்ட் மாற்றம் வருகின்றது. அதாவது நெட்டுக்குள் இனி உள்வாங்கப்படுகின்ற நிறுவனங்கள் கூடுதலாக இருக்க போகின்றது. வரி விரிவாக்கத்தின் ஒரு அடிப்படை மாற்றமாகத்தான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் சொன்னது போன்று வரி த்ரெஷ்ஹோல்ட் என்று சொன்னால் 60 மில்லியன் ஒரு வருடாந்தம் இருந்த த்ரெஷ்ஹோல்டை 36 மில்லியனாக குறைவடைய போகின்றது. இதன் மூலமாக 15 மில்லியன் குவார்டரியாக இருந்தது, இப்போது 9 மில்லியனாக வரப்போகின்றது. இதை நிச்சயமாக எல்லோரும் கவனமாக கவனித்து யார் யார் இந்த வெட் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டுக்குள் வரப்போகின்றார்களோ அனைவரும் தங்களை வெட்டில் பதிவு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அவ்வாறு பதிவு செய்யாமல் விடத்து அவர்கள் இன்புட் டேக்ஸ் கிளைம் பண்ண முடியாமல் போகின்றது. என்று சொன்னால் இன்புட் டேக்ஸ் என்று சொன்னால் இறக்குமதி செய்பவர்களாகவும் இருக்கலாம். அதே நேரம் லோக்கல் பர்ச்சேஸ், உள்ளூரிலே இன்னொருவிடம் இருந்து வேண்டி விற்பதாக இருந்தால் அவர்களுடைய இன்புட் டேக்ஸ் கிளைமுக்குரிய மெக்கானிசம் ஒன்று இருக்கின்றது. இறக்குமதி செய்பவராக இருந்தால் 2 வருஷத்துக்குள் அதை இன்புட் டேக்ஸை கிளைம் பண்ண வேண்டும். அதே மாதிரி உள்ளூரிலே வேண்டி விற்பவராக இருந்தால் 1 வருஷத்து வரை தான் இந்த டைம் ப்ரொவிஷன் இருக்கின்றது. ஆகவே இக்னோரன்ஸ் ஆஃப் லோ என்று இருக்காமல் நீங்கள் இந்த சட்ட திட்டங்களை இவ்வாறான நேர்காணல் மூலமாக அறிந்திருத்து யார் யார் இந்த வரம்புக்குள் வரப்போகின்றார்களோ கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். 60 மில்லியன் ரூபாவாக இருந்த வருடாந்த புரள்வு இப்பொழுது 36 மில்லியனாக குறைய போகின்றது. அந்த மாற்றமும் 1 ஜூலை 2026 இருந்து வரப்போகின்றது. இதிலே சுவாமிநாதன் சர்மா அவர்களே, நீங்கள் சொன்னது போன்ற இந்த த்ரெஷ்ஹோல்ட், இந்த வருமான புரள்வு 60 மில்லியனாக 60 மில்லியனாக ஒரு வருடத்துக்கு இருந்தது. காலாண்டுக்கு பார்த்தால் 15 மில்லியன் சொல்கின்ற பொழுது 1.5 கோடி ரூபாய் காலாண்டிலே என்று இருந்தது. தற்போது 36 மில்லியனாக குறைக்கப்பட்டிருக்கிறது. அது காலாண்டுக்கு வருகின்ற காலாண்டாக பார்த்து பிறகு ஒரு நாள் என்று பார்க்கின்ற பொழுது 1 லட்சத்துக்கு அதிகமான வருமானம் பெறுகின்றவர்கள் இதற்குள் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தை தெளிவுபடுத்தினீர்கள். அது தெளிவாக புரிகிறது. இப்ப நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த த்ரெஷ்ஹோல்டு, இந்த த்ரெஷ்ஹோல்டிலே பதிவு செய்கின்ற விடத்து அறவிடப்படுகின்ற வரியானது நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மேர்ஜ் செய்யப்பட்ட ஒன்றிணைக்கப்பட்ட வரியாக இருக்குமா, இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த 18% வரியாக இருக்குமா, நிதி மற்றும் வங்கி சேவைகள் தவிர்ந்த ஏனைய செயற்பாட்டாளர்களுக்கு? ஆமாம், நல்ல ஒரு கேள்வி. என்று சொன்னால் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நிதி நிறுவனங்கள், பைனான்சியல் சர்வீசஸ் வெட்டை தவிர வெட்டில் ஒரு அதிகரிப்பும் ஏற்படவில்லை. இதை மக்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதில் பிழையான ஒரு கருத்து சோசியல் மீடியாவில் போகின்றது. வெட் அதிகரிக்கப்பட்டுள்ளது 20.5 எல்லா வெட்டென்ற முறையில் போகின்றது. அது மிகவும் மிகவும் ஒரு பிழையான கருத்து. அதாவது பைனான்சியல் சர்வீசஸ் வெட் தான் அதிகரிக்கின்றது. அதுவும் அதிகரிப்பதில்லை, 2 டேக்ஸை எஸ்எஸ்சியிலே வெட்டையும் ஒன்றாக்கி வெட், அதாவது வேலை பளுவை குறைத்துள்ளார்கள். மற்ற அனைத்து நிறுவனங்களுக்கும் எந்தெந்த நிறுவனங்களுக்கும் அதே 18% தான், அதே 2.5 தான் இருக்க போகின்றது. ஆகவே யாருமே கவலைப்பட வேண்டாம், வெட்டில் அதிகரிப்பே இல்லை, 18% இருக்க போகின்றது, எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் ஏற்கனவே இது இந்த த்ரெஷ்ஹோல்ட் அமைப்பு மாற்றம் என்பது இப்பொழுது வந்ததில்லை. இப்போ ஒரு வருஷத்துக்கு முதலே வர வேண்டிய மாற்றமானது
நான் ஏற்கனவே கூறியது போன்று ஜனாதிபதி அதை காலதாமதமாக ஒரு மாறி பின்னுக்கு தள்ளி 1 ஜூலை என்ற முறையில் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்றால் நாங்கள் IMF கையெழுத்து வைத்துள்ளோம். அதை நிச்சயமாக அமல்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த அமைப்பு வரப்போகிறது. ஆகவே வெட் அதிகரிப்பு இல்லை, ஒன்லி வெட் அதிகரிப்பு ஃபைனான்சியல் சர்வீசஸ்க்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. அது கூட அதிகரிப்பு இல்லை. 2 டேக்ஸை ஒன்றாக merge பண்ணி ஒரு கூரையின் வெட் என்ற முறையில் அறவிடுகின்றார்கள். ஆகவே ஒருவரும் கவலைப்பட வேண்டாம். வெட் வரி 18% இருக்க போகின்றது. ஆகவே வெட் வரியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றே நான் கருதுகின்றேன். அதே போல இந்த வெட் எக்ஸ்பான்ஷன் விரிவாக்கம் அதன் முக்கியத்துவம் என்ன, அது பற்றி விளங்கப்படுத்தினீர்கள். இது விரிவுபடுத்தப்படுகிறது, இதிலே யார் யாரெல்லாம் இப்பொழுது உள்வாங்கப்படுகிறார்கள், அதனூடாக அரசாங்க வருமானம் அதிகரிக்கிறது என்கின்ற விடயத்தை தெரிவித்திருந்தீர்கள். உண்மையில் அது ஏன் முக்கியம் என்று கருதுகிறீர்கள் நிதி நிலை சார்ந்த பின்புலத்தில் இருந்து? ஏனென்று சொன்னால் நல்ல இருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த வெட் என்பது என்னென்று சொன்னால் ஒரு பைபாஸ் பண்ணுறது. ஒருவருடைய வருகின்ற வெட்டை இன்னொருடம் இருந்து பெற்றுக்கொண்டு தாங்கள் செலுத்திய வெட்டை கழித்து மீதியா வேல்யூ ஆடட் டேக்ஸ் என்று சொன்னால் பெறுமதி சேர்வதி. ஒரு நிறுவனங்கள் தங்களால் பெறுமதி அதிகரிக்கப்படுகின்றதோ அந்த பெறுமதிக்குத்தான் 18% கட்ட வேண்டும். ஆகவே மற்றவர்களிடம் இருந்து அல்லது மற்றவருக்கு செலுத்த வேண்டிய வெட் கழிவு எடுக்கக்கூடியதா. உதாரணமாக ஒரு பொருளை வேண்டும் பொழுது ஒரு விற்பவர்கள், ஒரு விற்பனை நிறுவனம் ஒரு பொருளை வேண்டும் பொழுது வேண்டுபவர்கள் வெட் அதில் உள்ளிருந்தால் அதனுடைய இன்புட் டேக்ஸ் என்று சொல்லுவோம், அதனுடைய வெட்டையும் தான் செலுத்த வேண்டிய வெற்றிலிருந்து கழித்து கட்ட முடியும் என்று சொன்னால் அவர் தனது கையிலால் கட்ட வேண்டிய பெருமானம் குறையா போகின்றது. ஆகவே எல்லோரும் இந்த வெட் நெட்டுக்குள் விரிவாக்கம் மூலமாக வெட் வரம்புக்குள் வெட் நெட்டுக்குள் வந்துவிட்டால் எல்லோரும் டாக்ஸ் இன்வாய்ஸ் என்று சொல்லுவோம், அந்த வெட் இன்வாய்ஸ் என்று சொல்லுவோம். டாக்ஸ் இன்வாய்ஸை கொடுக்கும் பொழுது எல்லோருடைய கையிலும் அந்த டாக்ஸை இன்புட் டாக்ஸ் கிளைம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே நாம் உண்மை ஒரு வேல்யூ ஆடட் டாக்ஸ் பெறுமதி சேர் வரி என்ற வரைவிலக்கணத்தின் முழு சாராம்சத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்க போன்றது. அதன் காரணமாகத்தான் இந்த வரம்பின் மூலமாக எல்லோரும் உள்வாங்கப்படுவதனால் எல்லோரும் தங்களுடைய கையில் டாக்ஸ் இன்வாய்ஸ் வைத்திருக்க போகின்றார்கள். யார் யார் மிடில் மேனாக இருக்க போகின்றார்களோ அனைவரும் தமது செலுத்தக்கூடிய வெட்டுக்குரிய இன்புட் டாக்ஸை கிளைம் பண்ணி மிகுதியைத்தான் அரசாங்கத்துக்கு வெளிவட டாக்ஸாக கட்டப்போகின்றார்கள். ஆகவே இந்த விரிவாக்கம் என்பது ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஆகத்தான் நான் கருதுகின்றேன். அதே போன்று இந்த டிஜிட்டல் சர்வீசஸ், டிஜிட்டல் துறை சார்ந்த சேவைகள் மீது வெட் விதிக்கப்படுவது விளக்கம். அதே போன்று அது பொதுமக்களுக்கு இந்த வகையிலான செல்வாக்கை இல்லாவிட்டால் ஒரு தாக்கத்தினை அது உருவாக்கும் என்று கருதுகிறீர்கள்? ஆமாம், டிஜிட்டல் சர்வீஸுக்கு வெட் வரப்போகுது. அது கூட 1 ஜூலையிலிருந்து தான் வரப்போகுது. அதை மக்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஏற்கனவே நான் நினைக்கிறேன் ஒரு 1 ஏப்ரல் 2025 வர வேண்டிய இந்த மாற்றமானது நான் சொன்னது போன்று ஒரு மாதிரியாக இழுத்து இனியும் இதை காலதாமதமாக்க முடியாத என்ற காரணத்தினால் 1 ஜூலை 26 அமுல்படுத்தப்பட போகின்றது. அனைவரும் அநேகமாக தெரிந்திருக்க வேண்டிய அனைவருக்கும் இந்த டிஜிட்டல் டெக் வெட் வரப்போகின்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இது ஏன் என்று சொன்னால் எவ்வாறு செய்வதன் வாயிலாகத்தான் உள்ளூரில் நாங்கள் ஏற்கனவே வெட்டமைப்புக்குள் வெட்டை செலுத்துகின்ற நிறுவனங்கள் இதனுடைய உண்மையாகவே அவர்களுக்கு தெரியும் இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து பெறப்படுகின்ற சர்வீஸுக்கு வெட்டை சார்ஜ் பண்ணுவது அரசாங்கம் அறவிடுவதன் மூலமாகத்தான் ஒரு ஈக்குவல் பிளே என்று சொல்லுவோம். அதாவது ஒரு விளையாட்டு ஒரு திடலில் எல்லோருக்கும் சம சந்தர்ப்பம் வழங்குவதன் மூலமாகத்தான், அதே போன்று வியாபாரம் செய்பவர்களும் ஒரு சம நிலை பேணுவதன் மூலமாகத்தான் வியாபாரத்திலே உச்சமடைய முடியும். ஆகவே இவ்வளவு காலமும் வெளிநாட்டிலிருந்து பெறப்படுகின்ற இ சர்வீஸுக்கு வெட் இல்லாமல் உள்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு வெட் இருப்பதனால் உள்நாட்டில் சாஃப்ட்வேர் பிசினஸ், உள்நாட்டில் அந்த டெக்னாலஜி சர்வீஸை வழங்குபவர்கள் ஒரு இம்பேலன்ஸ் சிச்சுவேஷனையும் ஒரு சலுகையற்ற தன்மையும் அனுபவித்து வந்தார்கள். உண்மையாகவே உள்நாட்டு சேவை வழங்குனர்களுக்கு இது மிக ஒரு சாதகமான நிலைமை ஏற்படுத்த போகின்றது. ஆனால் ஒன்றும் செல்ல முடியாது. நாங்கள் வெளிநாட்டிலிருந்து டிஜிட்டல் சர்வீஸை பெற, உதாரணமாக நாங்கள் கூகுள் சர்வீஸாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஆப்ஸை பாவிப்பவராக இருந்தால் நிச்சயமாக
சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் போன்ற சேவைகள் செலவு கூடத்தான் போகின்றது. ஆனால் கவலைப்படுத்தவில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போன்று இவ்வாறு வெட் செலுத்தும் பொழுது நீங்கள் டேக்ஸ் இன்வாய்ஸை பெற்றுக்கொண்டால் நீங்கள் கட்ட வேண்டிய வெட்டில் இருந்து இதை கழித்துக் கொள்ளலாம். ஆகவே வெட் நீங்கள் ஒரு மிடில் மேனாக இருந்தால் கவலைப்படவே தேவையில்லை. நீங்கள் இந்த சிஸ்டத்துக்குள் இன்புட் டேக்ஸை கிளைம் பண்ணக்கூடிய தன்மை இருக்க போகின்றது. ஆனால் எந்த ஒரு வரி அமைப்பு மாற்றம் வரும் பொழுது ஒரு சிறிய அதிகரிப்பு இருக்க போகின்றது. ஆனால் காலப்போக்கில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சரியாக வந்துவிடும். எல்லோருமே இந்த வெட் அமைப்புக்குள் வரப்போகணும். ஆகவே டிஜிட்டல் டேக்ஸில் மாத்திரம்தான் இவ்வளவு காலமும் அந்த டேக்ஸ் வெட் இல்லாமல் இருந்தது. அதுவும் வந்துவிட்டால் ஒரு சமநிலை பேணப்பட போகிறது என்றே நான் கருதுகின்றேன். அதே போல இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் பற்றி நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். அதே போல இந்த வெட் மாற்றம் அது அதனுடன் கூடியதாக பேசப்படுகின்ற இன்னொரு விடயம்தான் விலையேற்றம் என்ற ஒரு சொல்லாடல், இல்லை என்றால் கருத்தாடல். இந்த வெட் மாற்றம் ஒரு புறம், விலையேற்றம் என்ற ஒரு புறம், இது இரண்டையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமாம், நிச்சயமாக ஒரு அரசாங்கம் வரியை அதிகரிக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு சாதாரண மக்கள் பார்ப்பார்கள் விலையேற்றம் ஏற்பட போகின்றது. உண்மையாகவே நாங்கள் அது உன்னிப்பாக கவனித்தால் வெட்டின் மூலமாக பெரிய மாற்றம் வர முடியாது. என்று சொன்னால் வெட்டில் பெர்சன்டேஜில் 18% தான் இருக்க போன்றது. ஆகவே அந்த வெட் அமைப்பு, ஆனால் என்ன வரப்போகுது சொன்னால் வெட் கட்டமைப்புக்குள் வருபவர்கள் கூடுதலாக இருக்க போகிறோம். இவ்வளவு காலமும் வெட் த்ரெஷ்ஹோல்டுக்குள் வராதவர்கள் இப்பொழுது வருவதனால் அவர்களும் தங்களுடைய வேல்யூவேடட் சர்வீஸ், அதாவது வேல்யூவேடடுக்கு வெட்டை கட்ட போகின்றார்கள். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இந்த வரி, நேரடி வரி, மறைமுக வரி போன்றவை மூலமாகத்தான் தமது அரசாங்கத்தையும் அரச சேவைகளையும் செழுமையாக வழங்கி வருகின்றது, கடன்களை பெறாமல். ஆகவே நாமும் இலங்கையும் சுபீட்சம் அடைந்த நாடாகவும் ஒரு அபிவிருத்தியை நோக்கிய பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் ஒரு சிறிய வழியை பொறுத்து கொள்ளத்தான் வேணும். ஆகவே நாங்கள் இப்பொழுதுதான் பாரிய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்தும் தித்வா புயல் போன்ற இயற்கை அனர்த்தங்களும் இருந்தும் ஓரளவு வெளியில் வருகின்றோம். ஆகவே இனியும் நம்மால் கடன் எடுக்க முடியாது, எடுத்தால் கூட வட்டியை கூட செலுத்த முடியாது. ஆகவே நாங்கள் மக்கள் அனைவரும் வரியை செலுத்த வேண்டியவர் அனைவரும் ஒழுங்காக கட்டினாலே ஓரளவு நாட்டுடைய சுமையை குறைக்க முடியும். ஆகவே வரி என்று அதிகரிக்கும் பொழுது உண்மையாகவே சிறிய ஒரு விலையேற்றம் இருக்கத்தான் போகிறது. ஆனால் காலப்போக்கில் அரசாங்கத்துடைய சேவைகள் அதிகரிக்கும் பொழுது இந்த விலையேற்றமானது அரசு சேவைகள் மூலமாக ஈடு செய்யக்கூடிய தன்மை ஏற்படும். உதாரணமாக சிறந்தொரு கல்வி சேவையை பெற்றுக்கொள்ள முடியும், சிறந்த சுகாதாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சிறந்த போக்குவரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் போன்ற அரசு சேவைகள் குவாலிட்டியாக இருந்தால் நாம் செலவழிக்க தேவையில்லை. ஆகவே இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி, வின்-வின் சிச்சுவேஷனாக இருக்க போகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்றே நான் கருத வந்தது. அதே போன்று நீங்கள் குறிப்பிட்ட இந்த த்ரெஷோல்டு என்கின்ற இல்லாவிட்டால் வெறும் எங்களுடைய வருமானத்தினுடைய அந்த வருடாந்த புரள்வு தொகை 60 மில்லியன் தற்பொழுது 36 மில்லியனாக குறைக்கப்பட்டு சாதாரணமாக எளிமையாக சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு 1 லட்சத்துக்கு அதிகமான வருமானம் ஈட்டுகின்ற தரப்பினர் நிறுவனங்கள் இந்த வெட் வரம்புக்குள் வருகிறார்கள். நிற்க இந்த வெட் வரம்பு என்பது ஏற்கனவே நாங்கள் சொன்ன இந்த வங்கிகள் நிதி நிறுவனங்களுக்கு அறவிடப்படுகின்ற 20.5% வரி அல்ல என்று நான் சொல்வது சரியா? ஆமாம், நிச்சயமா. அவர்கள் என்னன்னா வங்கிகளுக்கு நிதி நிறுவனங்களுக்கு மடப்படுகின்ற வெட் வேற டெபினிஷன் தான் வருகின்றது. என்னென்னு சொன்னால் அவர்களுடைய வட்டி வருமானத்தில் இருந்து வட்டிக்குரிய செலவை கழித்து அதுக்குரிய வருகின்ற வேல்யூவேஷன், அதை சொல்லுவோம், வங்கிகளுக்கு வேற டெபினிஷன். அதாவது நிறுவனங்களுக்கு வரக்கூடிய டாக்ஸபிள் சப்ளை பொருளும் வங்கிகளுக்கு எடுக்க போகின்ற டெபினிஷன் என்று சொல்லுவோம், வரைவிலக்கணம் வித்தியாசமாக இருக்க. ஆகவே ரெண்டையும் நாங்கள் ஒன்றாக ஒப்பிட முடியாது. ஆகவே அந்த வங்கிகளோ அல்லது நிதி நிறுவனங்களோ தாம் பே பண்ணுகின்ற வெட்டை நேரடியாக வாடிக்கையாளருக்கு தள்ள முடியாது.
சாதாரணமாக வியாபாரம் செய்வர்கள் தாங்கள் பே பண்ணுகின்ற வெட்டை வாடிக்கையாளரிடம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வங்கிகளோ நிதி நிறுவனங்களோ, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், யாராவது வங்கிகளிடமோ நிதி நிறுவனங்களிடமோ டாக்ஸ் இன்வாய்ஸ் பெற்று பெறுகிறதா? இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த வரி சட்டம் அவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே கவலைப்பட வேண்டாம். இது அந்தந்த வங்கிகள் நிதி நிறுவனங்களும் தான் இதை ஏற்கப் போகின்றது. அவ்வாறு வட்டியையோ அல்லது பேங்க் சார்ஜஸையோ அதிகரிக்க முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக இலங்கை மத்திய வங்கி விடாது. ஏனென்று சொன்னால் இலங்கை மத்திய வங்கியானது வர்த்தக வங்கியினுடைய வட்டி வீதங்களையும் அதனுடைய பேங்க் சார்ஜஸையும் கண்ட்ரோல் பண்ணுகின்றது. ஆகவே நாலேஜோ அல்லது தரவுகள் குறைந்தவர்கள் கதைப்பது போன்று நாங்கள் கதைக்க முடியாது. ஆகவே மத்திய வங்கியும் இருக்கின்றது, கொள்கை பகுப்பாளர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிதி நிறுவனங்களுக்குரிய அதிகரிப்பானது அவர்களால் தான் கட்டப்போகின்றார்கள். ஆகவே சாதாரணமாக எஸ்எம்இ செக்டர்ஸோ அல்லது மற்றவர்களோ குழம்ப வேண்டாம். ஆகவே நீங்கள் பயப்படாமல் வாழ்க்கையை கொண்டு நடத்தி வியாபாரத்தில் உங்களுடைய இலக்கை நிச்சயமாக அடைய முடியும் என்று நான் கருதுகின்றேன். அதேபோன்றுதான் சுவாமிநாதன் சர்மா அவர்களே, இந்த டாக்ஸ் பாஸ் த்ரூ என்று சொல்லப்படுவது அதனுடைய கருத்து ஆழம் என்ன? அது எப்படி? நல்ல டைமில் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டு டாக்ஸ் பாஸ் என்று சொன்னால் உண்மையாகவே நான் சொன்னேன், சாதாரணமாக ஒரு நிறுவனங்கள் இறக்குமதி செய்பவராக இருக்கலாம் அல்லது உற்பத்தி செய்பவராக இருக்கலாம், அது சேவை வழங்குவராக இருந்தால் என்னன்னு சொன்னால் தாங்கள் செலுத்துகின்ற இன்டிரெக்ட் டேக்ஸஸ் ஆக இருந்தால், உதாரணமாக வேல்யூவேட்டட் டேக்ஸ் என்று சொன்னால் அதை தமது வாடிக்கையாளரிடம் பாஸ் பண்ணி விடுவார்கள். அதைத்தான் டாக்ஸ் பாஸ் த்ரூ என்று சொல்லுவோம். அதாவது வரிச்சுமையை வணிகங்கள் தங்களிடம் வைத்துக் கொள்ளாமல் விலைகள் மூலமாக வாடிக்கையாளரிடம் மாற்றுவதுதான் இந்த டாக்ஸ் பாஸ் த்ரூ. அதாவது அதை எவ்வாறு பாஸ் பண்ணுவார்கள் என்றால் அதனுடைய பொருள்களுடைய சேவைகளுடைய விலை ஏற்றத்தை அதிகரிப்பதன் மூலமாக அந்த வரிச்சுமையை ஒரு மாறியாக அவர்களுடைய வாடிக்கையாளரிடம் மாற்றி விடுவார்கள். ஆகவே அதைத்தான் டாக்ஸ் பாஸ் த்ரூ என்று சொல்லுவோம். இந்த டாக்ஸ் பாஸ் த்ரூ நிதி நிறுவனங்களுக்கு செய்ய முடியாது. அதை மக்கள் தெரிந்திருத்தல் வேண்டும். என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று நிதி நிறுவனங்களோ அல்லது வங்கிகளோ இந்த டாக்ஸ் பாஸ் த்ரூ மெக்கானிசமை தமது வாடிக்கையாளரிடம் கஸ்டமர்ஸிடம் மாற்ற முடியாது. அந்த தன்மையை இருப்பதனால் இந்த டாக்ஸ் பாஸ் த்ரூ என்பது வெட் 20% அதிகரிப்பாக இருந்தால் கூட நாங்கள் உடனடியாக பெருசா பாதிப்படைய மாட்டோம். ஆகவே நிதி நிறுவனங்கள் வங்கிகள் மூலமாக இந்த அதிகரிப்பு இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்காது. அவர்கள் வங்கியிலும் நிதி நிறுவனமும் தமது கையால் தான் இதை செலுத்த போகின்றார்கள். ஆகவே இந்த டாக்ஸ் பாஸ் த்ரூ என்ற மெக்கானிசம் மூலமாக அவர்கள் வாடிக்கையாளரிடம் அற முடியாது என்று நான் கருதுகின்றேன். பட்டய கணக்காளரும் வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் என்று இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஆகியன கூட்டிணைக்கப்பட்டதான அறவீட்டு முறை வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு மாத்திரம் எதிர்வருகின்ற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து, அதே போன்று வருடாந்த புரள்வு தொகை குறைக்கப்பட்டு இந்த எக்ஸ்பான்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய வரி அதனை விரிவுபடுத்தப்பட்ட ஒரு முறைமை அமலுக்கு வருகின்றது. அதனுடைய விளக்கம் என்ன என்பது பற்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே பெருமதி மிகுந்த இந்த நேரத்திலே உங்களுக்கு அந்த விளக்கங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய வகையிலே அடுத்து இறுதியாக குறுகிய காலத்திலே பொதுமக்களின் வாழ்க்கை செலவு சார் மாற்றம் என்ன ஏற்படும், நீண்ட காலத்திலே இந்த வட் மாற்றங்கள் பொருளாதாரத்திற்கு எமது நாட்டினுடைய நலத்திற்கு எந்த வகையான செல்வாக்கை செலுத்தும் என்று கருதுகிறீர்கள்? ஆமா, குறுகிய காலத்தில் நாங்கள் ஒரு பார்க்கும் பொழுது பொருட்களுடைய விலை உயர்வது போன்று தெரிந்தாலும் உண்மையா குடும்பத்தில் செலவுகள் அதிகரிப்பது போன்று இருக்கும். சில நேரம் இருக்கத்தான் போகின்றது. அதே மக்கள் என்று சொன்னால் வரியினுடைய பர்பஸை பரவடியிலிருந்து பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சேவை வழங்குவதுதான் வரியினுடைய வரவிலக்கணமே. ஆகவே குறுகிய காலத்தில் நீங்கள் சொன்னது போன்று கேட்டது போன்று பொருட்களுடைய சேவை விலைகள் சிறிதளவாக உயரத்தான் போகின்றது. ஆனால் இந்த நிலைமையில் வரி விகிதமோ அதுகள் ஆகவே அது ஒன்றும் அதிகரிக்காத காரணத்தினால் பெருசாக அதிகரிக்க மாட்டாது. ஆனால் நீண்ட காலத்தில் என்ன நடக்க போகுது என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய வருமானம் வரி அமைப்பு, அதாவது வரி விரிவாக்கம் மூலமாக பலர் இந்த வரி கட்டமைப்புகள் வரப்போகின்றார்கள். அதே நேரம்
வரி அரசாங்க வருமானம் கூட போகின்றது. ஆகவே அரசாங்கத்துடைய போதிய பொருளாதார ஒழுங்கு மேம்பாடு அதிகரிக்க போகின்றது. ஆகவே அரசாங்கத்துடைய சேவை விரிவாக்கம் அதிகமாக இருப்பதன் மூலமாக சிறந்த ஒரு இலங்கை எதிர்காலத்தை உருவாக்க முடியும். நாங்கள் கண்கூடதாக பார்த்திருப்போம். இப்பொழுது இலங்கையினுடைய பெட்டாபாசோல் மற்றும் அது மாத்திரமில்லாமல் எலக்ட்ரிக் ட்ரெயின் போன்ற சேவைகள் விரிவாக்கம் மாத்திரமில்லாது கிராமந்தோறும் பாரிய வளர்ச்சி எவ்வாறு ஏற்படுத்துவதனால் இந்த அரசாங்கத்தினுடைய வரி வருமானங்கள் கூடுதலாக இருப்பதனால் அரசாங்கத்தினாலே முழு வீழ்ச்சியாக மக்களுக்கு வழங்க வேண்டிய சேவைகளை வழங்கக்கூடிய தன்மை ஏற்பட போகின்றது. ஆகவே ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கூடுதலாக இருக்க போகுது. இதன் மூலமாக மறைமுகமாக பல பொருளாதார நன்மைகள் வரப்போகின்றது. உதாரணமாக டூரிசம் செக்டர்ஸ் முழுமையாக பலன் தரப்போகின்றது. அதன் மூலமாக இன்டிரெக்டாக இலங்கையில் இருப்பவர்களுக்கு கூட பாரிய வருமானம் அதிகரிக்க இருக்க போகின்றது. அது மாத்திரமல்லாது இலங்கை ஒரு நட்பெயர் வரப்போகின்றது. இலங்கையில் இப்பொழுது டூரிசமாக பெஸ்ட் டெஸ்டினேஷனாக இருக்கின்றது. இதனுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபும் குவாலிட்டி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு போன்ற பல மறைமுக விரிவாக்கம் இருக்க போன்றது. ஆகவே இந்த சிறிய ஷார்ட் டேர்மில் இது அதிகரிப்பாக இருந்தாலும் லாங் டேர்மில் இது ஒரு பாரிய ஒரு நன்மையை ஏற்பட போகின்றது என்றே எனது அனுபவம் மூலமாக நான் கருதுகின்றேன். மிக்க நன்றி. வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் மற்றும் பட்டய கணக்காளர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே. இந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலாக போகின்ற நிதி மற்றும் நிதி சேவை நிறுவனங்களுக்கான வரி கூட்டணிக்கப்பட்ட வரி அறவிடுதல், அது பொதுமக்களுக்கு நேரடியாக செல்வாக்கு செலுத்தாத அதனுடைய தன்மையினுடைய உள்ளார்ந்த அர்த்தம், அதே போன்று குறுகிய கால மற்றும் நீண்ட கால பொருளாதார நலன்களுக்குள் நாம் எப்படி மாறப்போகிறோம் என்பது பற்றிய விளக்கங்களை தந்தமைக்காக நமது நிகழ்ச்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றியுடன் விடைபெறுகின்றேன். மக்களுக்கும் நாட்டிற்கும் நன்மை பயக்கும் விதத்தில் அரசாங்கத்தின் வரி கொள்கையினை எளிமைப்படுத்தும் முறைமை பற்றி பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள்.